இந்த புல் நெல் வயலை காப்பாற்றுமா? நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த புல்லோட பேர் தான் வெட்டிவேர். சமீப காலங்களில் 10 சென்டில் பல லட்ச வருமானம், வெட்டிவேர் சாகுபடியில் அசத்திய இளைஞர், இப்படியெல்லாம் பல விளம்பரங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெட்டிவேர் பல லட்சங்களில் வருமானம் கொடுக்குதா என்னன்னு தெரியலை. ஆனால் இது மண்ணுக்கு பல வகையான பல லட்சக்கணக்கான நன்மைகளை செய்துங்க. நம்ம வாணிசை மாதிரி நிரந்தர வேளாண் பண்ணையில் வரப்புகளை அகலப்படுத்தினதுக்கப்புறம் முதன்மை பயிராக வெட்டிவேரை தாங்க நட போகிறோம். வயல் மட்டத்துக்கும் வரப்போட உள் சரிவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வெட்டிவேரை ஒரு லேயர் நடும் பொழுது பல வகையான நன்மைகள் நெல் வயலுக்கு வந்து சேருதுங்க. அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாங்க. முதல்ல வெட்டிவேரோட நீண்ட கூந்தல் மாதிரியான வேர் அமைப்பு வரப்புகளோட மண் கண்டத்தை பலப்படுத்துறதுக்கும் மண்ணுக்கு உகந்த ஈரப்பதத்தையும் நுண்ணுயிர்கள் வாழ்கிறதுக்கு தகுந்த சூழலையும் உருவாக்குதுங்க. வரப்புகளை சுற்றி ஒவ்வொரு அரை அடிக்கும் இந்த வெட்டிவேரை நடும் பொழுது 1லேருந்து 2 மீட்டர் நீளம் வளரக்கூடிய இந்த வேர்களின் தொகுப்பு மண்ணுக்கு கீழே ஒரு வேலி மாதிரியும், 5லேருந்து 6 அடி வளரக்கூடிய இந்த இலைகளின் தொகுப்பு மண்ணுக்கு மேலே ஒரு வேலி மாதிரியும் செயல்படுதுங்க. இதனால் பக்கத்து வயலில் கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணாலும் நீர் மூலமாகவும் காற்று மூலமாகவும் நம்ம வயலுக்கு வரக்கூடிய நச்சுக்களை இது தடுக்குதுங்க. இது மட்டும் இல்லாமல் தண்டு துளைப்பான் பூச்சிகளை கட்டுப்படுத்துது, மண்ணில் உள்ள ஹெவி மெட்டல்ஸு உப்புத்தன்மையை அப்சர்வ் பண்ணுது, pH லெவலை சரி பண்ணுது, இதோட இலைகள் மூடாக்கா பயன்படுது, நல்லது செய்கிற பூச்சிகளை ஈர்க்குது, சிறந்த கம்பெனியன் பிளான்ட்டாக செயல்படுது, எல்லாத்துக்கும் மேலே காற்றுல உள்ள அதிகப்படியான கார்பனை மண்ணில் நிலைநிறுத்துது. இதெல்லாம் இருக்கட்டும், இதை வைக்கிறதுனால எங்களுக்கு எவ்வளோ காசு கிடைக்கும் அப்படிங்கிற உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேட்குதுங்க. ஆமாம், இங்கே வெட்டிவேரை நேரடி பணப்பயிராக பயன்படுத்தலை, பணப்பயிருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இணைப்பயிராக பயன்படுத்துகிறோங்க. அதாவது நம்ம நிலத்தில் வளரக்கூடிய நெல்லோ வாழையோ தென்னையோ பலாவோ நமக்கு நேரடியாக பணத்தை கொடுக்கும், அந்த பயிர்களுக்கெல்லாம் இது வளத்தை கொடுக்கும். பாருங்கள், இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய வெட்டிவேரை நம்ம வயல்களில் வைக்காமல் போனால் எப்படி?